கேட்ட வரங்களை வாரி வழங்கும் காரைக்குடி கொப்புடை அம்மன். சிவாலயங்கள் பலவற்றுக்கும் இல்லாத ஒரு விசேஷம் சிதம்பரத்துக்கு உண்டு. மூலவரும் உற்சவரும் ஒருவராகவே இருப்பது வேறு எங்கும் காணாத அதிசயம். அதைப்போல் காரைக்குடி கொப்புடை நாயகி அம்மன் ஆலயத்திலும் மூலவரும் உற்சவரும் ஒன்றே. ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் வனப்பகுதியாக இருந்தது. இதில் காரை மரங்கள் அதிகம் வளர்ந்திருந்தன. அவற்றை சமன்படுத்தி மக்கள் குடியேறியதால் காரைக்குடி என்று அழைக்கப்படலாயிற்று. காரைக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செஞ்சை சங்கராபுரம். இங்கு காட்டம்மன் கோயில் கொண்டிருக்கிறார். இங்குள்ள காட்டம்மனும் கொப்புடை நாயகியும் அக்காள் தங்கை. காட்டம்மனுக்கு 7 பிள்ளைகள். கொப்புடை நாயகிக்கோ பிள்ளைகள் இல்லை. அக்காளின் குழந்தைகளை பார்க்க அரிசி மாவில் செய்யப்பட்ட கொல்கட்டைகளை செய்து எடுத்துக்கொண்டு தங்கை பாசத்துடன் சென்று பார்த்து வருவது வழக்கம். ஆனால் அக்காளுக்கோ புத்தி கோளாக வேலை செய்தது. தன் தங்கை தனது பிள்ளைகளை பார்க்க அடிக்கடி வருவதை விரும்பவில்லை. அதனால் தன் பிள்ளைகளை ஒழித்து வைத்துவிட்டு தங்கையிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார். இதை குறிப்பால் உணர்ந்த கொப்புடை நாயகி ஒழித்து வைக்கப்பட்ட பிள்ளைகளை இனி பார்க்க வரமாட்டேன் என கூறி உக்கிரமாக போய் அமர்ந்து விட்டார். அக்கா தன் தவற்றை உணர்ந்து கலங்கினார். கொப்புடை நாயகி தன் அக்காவை மன்னித்து அருளினார் என்பது இந்த கோயிலின் தல வரலாறு. ஆதிசங்கரர் தனது ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஆலயத்துக்குள் அருகில் வரும்போதே இதன் ஆகர்ஷண சக்தியை நம்மால் உணர முடியும். காரைக்குடியின் காவல் தெய்வம் கொப்புடை நாயகி அம்மன். காரைக்குடிக்கு மட்டுமல்ல, தென் மாவட்டத்து மக்களுக்கே வளம் பல தந்து நலமந்து காக்கும் நாயகியாக திகழ்கின்றாள். காரைக்குடி நகரின் நடுவில் கோயில் அமைந்துள்ளது ஒரு தனி சிறப்பாகும். குழந்தை பேறு வேண்டி வரும் பெண்களுக்கும் திருமண தடையை போக்க வேண்டி வருவோருக்கும் கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறாள் காரைக்குடி கொப்புடை அம்மன்.